நியூயார்க் நகரில் ஓடும் போது ஒரு நாள் உணவை தேடி திறக்கும் வந்த திருநாள். என்னளவு பெரிதான கரப்பானை கண்டு வியந்தே வியப்பில் நானும் மூச்சு முட்டி விழுந்தேன். ஒரு கரப்பாம்பூச்சி. நீ பயப்படாத செல்லோ, அந்த கரப்பாம்பூச்சி ஓடையே போயிடுச்சு. நீ தைரியமா இரு. இந்தா, இது உனக்காகதா. இத சாப்பிடு. இந்த இன்னொன்னு உனக்கு புதுசா ஒரு பொம்மை வாங்கி தர போறேன். ஓ, குளிராம இருக்க சுகமா ஒரு போர்வையும் வாங்கி தர போறேன். சாப்பிட எது வேணாலும் வாங்கி தர. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான செல்ல பிராணி நீயாதான் இருக்கணும். செலவை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஓ, முடி தொண்டைக்குள்ள சிக்கிக்கிச்சே. பூம்பா, நாம இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? கர்ப்பாம்பூச்சியை துரத்தணுமா? இல்ல பூம்பா, நான் இப்ப ஒரு புது திட்டம் வச்சிருக்கேன். செல்ல பிராணிகள் பூம்பா, நீ நானும் யாருக்காவது செல்ல பிராணிகளா ஆயிடணும். இப்ப போச்சே அந்த 4 கால் ஜீவன் மாதிரி. அந்த செல்ல நாய்க்குட்டி மாதிரியா? அந்த மாதிரினா உடனே அதுவாவே நினைச்சுக்காத பூம்பா. நாம யாராவது பணக்காரங்களா புடிச்சு அவங்களுக்கு செல்ல பிராணிகளா ஆயிடணும். நான் உள்ள வந்துதான் ஆகணுமா? இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்க எனக்கு போர் அடிக்கும். பாவம், அந்த பையன் தனியா இருக்கான். ஆமா, தனியா இருக்கிற பணக்காரன். நம்ம வேலை சுலபமாயிடுச்சு. இவங்க பின்னாடியே போய் நம்மள செல்ல பிராணிகளா வச்சுக்கிற மாதிரி பண்ணிடுவோம். இது எழுதப்படாத விதி. பரிதாபமான பிராணிகள் ஒரு பையன் பின்னாடியே போச்சுன்னா அதுங்களை அந்த வீட்டுல செல்ல பிராணிகளா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லனாலும் பசங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பெத்தவங்களை சம்மதிக்க வச்சிருவாங்க. பாலனியா? இதுங்க என் பின்னாடியே வந்திருக்குங்க. நான் இதுங்களை வச்சுக்கலாமா? ப்ளீஸ் வச்சுக்கிறேனே. ரொம்ப நேரமா அதுங்க உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்குங்க சார். இத நான் வச்சுக்கிறேன் ரீவ்ஸ். இதுங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவு வராம நான் பாத்துக்கிறேன். வேண்டான்னு பாக்குறேன். சரி, உங்க இஷ்டம் சார். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சார். உங்களுக்காகவே ஸ்பெஷலா பீட்சா பண்ணிருக்காங்க, சீஸும் போட்டிருக்கு. எனக்கு இது பிடிச்சது. அட்டகாசமான சாப்பாட்டை ரெடி பண்ணிட்டீங்க ரீவ்ஸ். ஓ டிமோன், இதுல நம்மளுக்கு பிடிச்ச கரப்பாம்பூச்சி கட்லட் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இல்ல அதை விட இன்னும் சிறப்பானதாவும் இருக்கலாம். புழு சாலடாவும் இருக்கலாம், வண்டு வறுவலாவும் இருக்கலாம். காட்டு பூனைகளுக்காக விசேஷமா தயாரிக்கப்பட்ட பூனைக்குட்டி உணவு இது. காட்டு பூனைங்க காட்டுலயும் சரி நாட்டிலயும் சரி இந்த மாதிரி ஒரு அற்புதமான உணவை சாப்பிட்டிருக்கவே முடியாது. காட்டு பன்றிக்கான பக்குவமான உணவு, வண்டு பூச்சிக்கள்ல இருக்கிற சத்துக்கள் நிறைஞ்சது. உலகம் பூரா காட்டு பன்றி வளர்க்கறவங்க இதத்தான் தீவனமா குடுக்கறாங்க. எது வேணாலும் இருக்கட்டும், சாப்பாடு முடிஞ்சோன்னா இதுங்களோட நான் விளையாட போறேன். சந்தோஷமா சாப்பிடுங்க. உலகத்திலேயே கரப்பாம்பூச்சிகள் நிறைந்த நகரத்துல இருக்கும். ஆனா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இயற்கையான உணவை தராம செயற்கை முறையில டப்பால் அடைச்ச உணவை தராங்க.
எனக்கு கொடுத்த சாப்பாடு மட்டும் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன். மண்ணு மாதிரி. அந்த பையன் தனிமையில வாடுறான்னு சொன்னீங்க. அவன் பின்னாடியே போயிடலான்னு நீ சொன்னியே. ஆமா சொன்னேன். இந்த மாதிரி கேவலமான சாப்பாடு தரப்போற வீட்டுக்குள்ள வரப்போறோம்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப கேள்வி என்னன்னா, இந்த கொடுமைக்கு நாம என்ன செய்ய போறோம்? இந்த கொடுமைக்கு என்ன செய்ய போறோம் நானே சொல்லட்டுமா? நாம வெளியே போய் சாப்பிட போறோம். உண்மையாக? நிச்சயமாக. வா. ஓ, செல்ல பிராணி போறதுக்கு இவங்க வழி வைக்கல. பரவாயில்ல, இப்ப திறந்துருவோம். வேற ஏதாவது வழி பார்க்க வேண்டியதுதான். ஜன்னல் இருக்கே. டெமோன், டெமோன். என்ன என்னடா? கும்பா, முதல்ல அழுகை நிறுத்துறியா? கரப்பாம்பூச்சிங்க நம்மள பார்த்து கேவலமா சிரிக்குதுங்க. கதவு ஜன்னல் எல்லாமே பக்காவா சீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் எங்க அப்பாவோட கிரெடிட் கார்டு எடுத்து ஜன்னல் வழியா வெளியில போய் கண்ணாபுனான்னு செலவு பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, நாம இப்ப கிரிக்கெட் விளையாடலாமா? ஏய், ஜாக்கிரதை. ஏய், இதுக்கு முன்னாடி நான் இந்த விளையாட்டை விளையாண்டது இல்ல. ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல இருக்க. அங்க பாரு, காற்று குழாய். அவ்வளவு உயரத்தில் இருக்க, எப்படி அங்க போக முடியும்? ஓ, இப்ப நம்ம மலையேற்ற விளையாட்டை விளையாடுறோமா? பையா, காலை விடு. விடு. இந்த மாதிரி இருந்தாதான் இந்த இடம் நல்லா இருக்கு. என்ன சொல்றீங்க சார்? நீங்க போய் குளிச்சிட்டு வந்துருங்க. முடியல. இது என்ன கொடுமை பும்பா? ஏன்பா, கவனிச்சிடலாமா? தாராளமா கவனிச்சிடலாம். ஆமா, இந்த இடத்த பூரா நீ சுத்தம் பண்ண போறியா டிமோ? நான் ஒன்னும் சுத்தம் பண்ணல பும்பா. அதுங்க கிட்ட நம்மளால போக முடியல. நாம இருக்கிற இடத்துக்கு அதுங்களை வரவழைக்க போறேன். நீ சாதனை வீரன் டிமோ. நீ சாதிச்சிட்ட. கர்ப்பாம்பூச்சி எல்லாம் புடிச்சிட்ட. நீங்க ரெண்டு காட்டு மிருகங்களும் உடனடியா வெளியே போயிடுங்க. ரீஸ், கொஞ்சம் இருங்க. ஓ, நானே இதுங்களை அனுப்புறேன். நீங்க ரெண்டு பேரும் உடனே வெளியே போங்க. இந்த மாதிரி காட்டு மிருகங்களை வீட்டுல வளர்க்கவே கூடாது. நீங்க ரெண்டு பேரும் வெளியில சுதந்திரமா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பீங்க. உன்னை நாங்க எங்க போனாலும் மறக்கவே மாட்டோம். என்னாலையும் தான் உங்களை மறக்கவே முடியாது. நியூயார்க் நகரில் ஓடும் போது ஒரு நாள் உணவை தேடி திருத்தும் அந்த திருநாள். என்னளவு பெரிதான கரப்பானை கண்டு நான் வியந்து வியப்பில் நானும் மூச்சு முட்டி விழுந்தேன்.